Taste Daily. Taste the Daily. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கழகம் இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழா நடத்தி முடிச்சிட்டாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய நகர்வு இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் இன்னிலிருந்து அடுத்த 100 நாளைக்கு தினமும் வந்து நீங்கள் ஒரு 10 பேரையாவது சேர்த்தணும் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் கிஷோர் ஸ்டேஜில் பேசினார். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து எல்லாரும் பண்ணணும் அப்படின்னாங்க. நிறைய பேர் வந்து அந்த ரிசப்ஷனை பார்த்தோம் எப்படி வரவேற்றாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது ஒரு பக்கம் இளைஞர்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பேச்சு இருந்தது. இப்போது இந்த நிகழ்ச்சி மூலயமாக அவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதவர்ஜுனும் அதை சொல்கிறாரு, அஜெண்டா ரெடி, இனிமேல் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வேலை அப்படின்னு சொல்லி அவருமே சொல்கிறார். அப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்க போகுது? இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் கட்சி ஆரம்பித்த போது இதே குற்றச்சாட்டை நாம் தமிழர் கட்சி மேலே வச்சாங்க. நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள் எல்லாம் விஜய் கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒருத்தர் கூட போகல. புரியுதா உங்களுக்கு? இல்லை, இப்போ காளியம்மாள் ஏதோ போகிறாங்க அப்படின்லாம் ஒரு செய்தி. தம்பி, இப்போ நான் சொல்கிறது வந்து நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பிகள், தங்கைகள், இளைஞர்கள், வெளியில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள், இளைஞர்கள், இவங்க எல்லாரும் விஜய் ரசிகர்கள். நாம் தமிழர் கட்சியிலேருந்து விட்டுட்டு எல்லாரும் விஜயனுடைய இயக்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எந்த தம்பியோ தங்கையோ வந்து போகலை. தங்களை பெரிய ஆளுமையாகவும் தங்களை ஒரு பெரிய தலைவர்களாகவும் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு சில பேர் கட்சியை விட்டு வெளியில் போகிறாங்கங்கிறது இப்போ நான் சொல்கிற கணக்கில் வராது. புரியுதா உங்களுக்கு? அதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து அந்த மாதிரி போகலை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழலையர் பாசறையிலிருந்து மாணவர் பாசறையிலிருந்து இளைஞர் பாசறை வரைக்கும் அனைவருமே அரசியல் அறிவூட்டப்பட்டு அவர்கள் வளர்த்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 15 ஆண்டு காலமாக செந்தமிழன் சீமான் மூளை முடுக்கெல்லாம் பயணம் செய்து தொண்டை தண்ணி போக அரசியல் கற்பித்து 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 மிக தெளிவான அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளா அவங்க எல்லாரையுமே அவர் உருவாக்கி இருக்கார். ஆகவே ஒருத்தர் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் வந்து ஒரு நடிகர், ஆகவே அவர் கட்சிக்கு நம்ம ஓடிடணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க போக மாட்டாங்க. இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு வெல் டிசிப்ளின்டு இல்லை சார் ராணுவம். இல்லை, விஜய் வந்து கட்சி தொடங்கிட்டாரு, விஜய் மாநாடு போடுறாரு, அங்கே வந்து இன்னும் போனால் நம்மளுக்கு நல்ல பொறுப்பெல்லாம் வரும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போகிறாங்கன்னு நான் சொல்ல விரும்பல. சீமானுடைய நடவடிக்கை சரியில்லை, அதன் காரணமாக நிறைய பேர் வெளியேறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களே அவங்க வெளியே ஏறும்போது என்ன சொல்கிறாங்க, அண்ணன் வந்து நம்மளை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டாரு. ஜெகதீச பாண்டியன் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் சொல்கிறாரு விஜயை பார்த்து அண்ணனுக்கு பயம் வந்துடுச்சு அப்படிங்கிறாரு. இல்லை தம்பி, கட்சியை விட்டு வெளியில் போகிறவங்க பேசுகிறத கணக்கில் எடுத்துக்காதீங்க. கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்க ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. நாளைக்கு உங்களோட நான் நட்பாக இருக்கேன், உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்ட்டு நான் போகிறேன், இதை விடுங்க. கணவன் மனைவி இருக்காங்க, 2 பேரும் 15 வருஷம் வாழ்ந்தாங்க, ஒரு பாயிண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் பிடிக்கல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிட்டு தான் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்டு கேட்கும் ஏன் விலகுறீங்கன்னு. அப்போ ஏதானு ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு தானே விலகணும். அப்போ அதுபோல தான் இதுவும். இல்லை, 15 வருஷம் 10 வருஷம் 6 வருஷம் 27 வருஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லும் போது தானே ஒரு சந்தேகத்துக்கு உள்ளாகுது. இல்லைங்க தம்பி, அதை தான் நான் சொல்கிறேன் தம்பி. நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்து ஒரு உளவியல் தாக்குதலை திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? இப்போ சொன்னாங்க பாருங்க, அதாவது ஒரு 60 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு அரசியல் கட்சி ஒரு ஈனத்தனமான ஒரு வேலையை தமிழ்நாட்டில் சமீபத்தில் செஞ்சிச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி போன்ற இன்னமும் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வராத, ஒரு வெற்றியை கூட இதுவரைக்கும் ஈட்டாத, ஒரு இடத்துல கூட வந்து டெபாசிட் வாங்காத கட்சியிலிருந்து ஆட்கள் வர்றாங்கன்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தலைவர், அதுக்கப்புறம் அந்த கட்சியில் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின், அந்த அமைச்சர்கள் எல்லாரும் திரண்டு அவங்கள வரவேற்று ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க பாருங்க. அன்னைக்கே திமுக செத்து போச்சு, அன்னைக்கே திமுக வீழ்ந்து போச்சு. ஏன்னா இதெல்லாம் வந்து இதையெல்லாம் கடந்து யாராவது ஒரு பொறுப்பாளரை வச்சு இதெல்லாம் வந்து சரி அவங்கெல்லாம் கட்சியில் சேர்த்துங்கன்ட்டு போயிருந்துருக்கணும். ஆனால் அது என்ன செய்யுதுன்னா, ஒட்டுமொத்த திமுக தலைமையே நின்று நாம் தமிழர் கட்சியிலேருந்து வர்றாங்களா, அப்படியா, ஓகே, ஒரு விழா ஏற்பாடு பண்ணு, பயங்கரமாக கூப்பிடு அவங்கள. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு சாதாரண கடநிலை ஊழியன் வெளியில் போனாலும் அவங்க வீட்டை தேடி போய் செய்தி எடுத்து போடுறாங்க. வால்பேப்பரில் வந்து தினகரன் வால்பேப்பரில் வெளியில் போகிறவங்களோட ஃபோட்டோவோட வந்து செய்தி போடுறாங்க. இதெல்லாம் என்னென்னா ஒரு உளவியல் தாக்குதலை
மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணுங்கிறதுக்கான முயற்சி தான். ஆனால் இந்த முயற்சி தோற்று போயிடும். இப்போ நான் சொல்கிறேன், இப்போ எங்கள் கட்சியில் இருந்து ஒருத்தர் வந்து வெளியில் போகிறாருன்னு வைங்களேன், 100 பேர் கட்சியில் சேர்றாங்க. நான் பேச்சுக்காகவே சொல்லலை. இப்போ நேற்று வந்து பாருங்கள், நேற்று மட்டும் எத்தனை பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? மாநில பொறுப்பாளர்கள் அவங்கெல்லாம் வந்து வேற வேற பொறுப்பில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து மாநில பொறுப்பாளர்களாக அவங்கெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அவர்களெல்லாம் கள போராளிகள். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வந்து ஏதோ சீமான் அண்ணனுக்கு மட்டும்தான் இந்த உளவியல் யுத்தம் நடத்தப்படுதுன்னு நினைக்காதீங்க. இது முதன்மை களத்தில் நின்று போராடிய பல பேருக்கு இந்த மாதிரி நடத்தப்பட்டிருக்கு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நடத்தப்படாத உளவியல் யுத்தமா? எம்ஜிஆர் அவர்கள் திமுக உடைச்சிட்டு போன போது திமுக அழிஞ்சு போயிடுச்சா சொல்லுங்க? அதன் பிறகு மீதி இருந்துச்சுல, அதை வச்சு சென்றவர்கள் போக இருக்கிறவங்களை வச்சு கட்சியை வலுப்படுத்தி அவர் கொண்டுட்டு வர்றதுக்கு 13 வருஷம் ஆச்சு. எம்ஜிஆர் உடைச்சதுக்கு அப்புறம் 13 ஆண்டுகள் கழிச்சு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு திரும்ப மேலெழுந்து வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். வைகோ உடைச்சிட்டு போனார். கட்சி இல்லாமல் போச்சா? கட்சி இன்னமும் இருக்குல்ல. அது மாதிரி தாங்க ஒரு தாய் கழகம் என்பது 1 பேர் 2 பேர் 10 பேர் பணத்து ஆசையாலேயோ அல்லது பதவி ஆசையாலேயோ அல்லது வேற இடத்துக்கு போனோம்னா ஏதோ ஒன்று நமக்கு இதை விட சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ செல்பவர்கள் சொல்லுகிற காரணம் இருக்கு பாருங்க. அந்த காரணங்கள்லாம் உப்புச்சப்பு இல்லாத காரணம். 15 வருஷமா ஒருத்தர் கூட அரசியலா பயணிச்சுட்டு அவர் தப்பானவர் அப்படின்னா என்னையில இருந்து தப்பானவர் தம்பி? இவ்வளோ விரிவா என்ன காரணம் சொல்லி அவங்க போறாங்க. 15 வருஷமா தெரியலையா அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அண்மையில அவர் ரஜினிகாந்தை சந்திச்சாரு. ரவீந்திரன் துரைசாமி சொல்றதான் அவர் கேட்கிறாரோ? அது மட்டும் இல்லாம ரங்கராஜ் பாண்டேவை புகழ்றாரு. இன்னொரு பக்கம் எச் ராஜாவை வந்து இப்படியெல்லாம் சொல்றாரு, அண்ணாமலையை பத்தி புகழ்ந்து பேசுறாரு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ அவர் ட்ராக் மாறுறாரு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது என்னன்னா, பல முறை விளக்கமா பேசியாச்சு. ரஜினிகாந்த் ஏன் சீமான் அவர்களை சந்திச்சாங்க? அவர் படம் பார்க்குறாரு. அந்த படம் குறித்து விரிவாக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. ஒரு அரசியல் களத்தில் இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு சினிமாவை இப்படி ஒரு பார்வை பார்க்குறாரு, அவரை நேராக சந்தித்து நன்றி சொல்லணும்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தெரிந்த சீமான் அவர்களுக்கும் தெரிந்த ஒரு ஆள்கிட்ட அந்த செய்தியை சொல்லி அனுப்புகிறாரு. புரியுதா உங்களுக்கு? ரஜினிகாந்த் கூப்பிட்டாரு அப்படின்னு உடனே சீமானை ஓடலை. இல்லைங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வந்து சுற்றுப்பயணத்துக்கு போகிறேன், போயிட்டு நான் 9ஆம் தேதி தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். அப்படின்னா அன்றைக்கி 9ஆம் தேதி அன்றைக்கி சந்திச்சிடலாமா அப்படின்னு அவர் கேட்குறாங்க. இல்லை, வந்த உடனே எனக்கு இங்கே தலைமையில் கலந்தாய்வு இருக்குது, இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டாச்சு, அதனால் நான் சொல்கிறேன், நான் ஓய்வாக இருக்கும்போது சொல்கிறேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா ஒரு நாள் மாலை அண்ணன் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் மாலை வந்து ஓய்வாக இருப்பேன், ஐயாவுக்கு ஓகேன்னு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேன்னு சொல்கிறாரு. அதனால தான் இவங்க சந்திக்கவே போனாங்க. சந்திக்க போனதற்கான இந்த காரணத்தை அண்ணன் பலமுறை சொல்லிட்டார். நான் விமர்சனம் எழுதினேன், அந்த விமர்சனத்துக்காக போனோம். அதை ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லிட்டாரு. நான் கூட போய் உட்காந்துருந்தேன். இவங்க 2 பேரும் சினிமாவை பற்றி பேசுகிறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு போர் அடிச்சு போய் நான் எந்திரிச்சு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிட்டாங்க, அப்போ தான் நான் போனேன். இவ்வளவு தெளிவாக சொன்னதுக்கு அப்புறமும் என்னமோ பாரதிய ஜனதா கட்சி, RSS, சங்க பரிவார இயக்கங்களோட மொத்த உருவம் ரஜினிகாந்த்ங்கிறது மாதிரியும். இல்லை, அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ரஜினிகாந்துக்கு ஏதோ வந்து ஒரு மறைமுகமாக ஏதோ ஒரு திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அந்த விஷயங்களெல்லாம் வந்து யார்கிட்டலாம் சொல்லணுமோ அதெல்லாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதிமுக ஒன்றிணைக்கும் பணியில் ரஜினிகாந்த் இறங்கியிருக்கிறாரா அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான நாளிதழ் வந்து ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க. அதற்கான காரணம் வந்து அண்மையில் இந்த ஜெயலலிதாவுடைய பிறந்தநாள் நிகழ்வு நடந்தபோது அவங்க வீட்டுக்கு அவர் போயிருந்தார். இதுக்கு முன்னாடி சீமானை சந்திக்கிறாரு. சம்திங் பாஜகவினுடைய அஜெண்டாவை வந்து ரஜினி வந்து மறைமுகமாக எங்கெங்கெல்லாம் செலுத்த முடியுமோ அங்கெல்லாம் செலுத்த பார்க்குறாரு. அதில் வந்து ஒரு நபராக சீமான் வந்து மாறிவிட்டார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. இப்போ வந்து மகேஷ் பொய்யாமொழி ரஜினிகாந்தை சந்திச்சிருக்காரு. ஆனால் ரஜினிகாந்தை சந்திக்கும் போது என்கிட்ட இந்த எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வது குறித்து எனக்கு ரஜினிகாந்த் ஐயா வந்து சொன்னாங்க. அவர் சொன்ன கருத்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் திரும்ப போய் அவருக்கு நன்றி சொல்ல போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி போய் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் சந்திச்சிருக்காங்க. மகேஷ் அதுவும் இது ஒண்ணாகாதுல. இப்போ எப்படி அவர் ரஜினிகாந்த் வீட்டுக்கு சீமான் போறதும், ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயலலிதா வீட்டுக்கு போறதும், ஏர்போர்ட்ல அன்பில் மகேஷ் வந்து ரஜினிகாந்த் சந்திக்கிறது எப்படி ஒண்ணாகும்? இல்ல, ரஜினிகாந்த் அன்பில் மகேஷ் அவர்கள் சந்திச்சு நன்றி சொல்றதுக்கு ரஜினிகாந்த் வீட்டுக்கு போனா
அது வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கணக்குல வராது, கணக்குல வரல. இதுதான் இது கணக்குல வரும். நாங்க போய் எங்களை கூப்பிட்டு எங்களை நேர அண்ணனை செந்தமிழன் சீமானை நேர அழைத்து ரஜினிகாந்த் நன்றி சொன்னா தப்பா? எப்பவுமே ஒரு பண்பு இருக்கு அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் உண்மையாகவே அண்ணனை பார்க்கறதுக்கு தான் நேரம் கேட்டாரு. அண்ணன் வந்து இல்ல நீங்க வரக்கூடாது ஐயா, நான் வர்றேன்னு சொல்லி தான் அவர் வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் போனார். இதே தான் கமலஹாசனும் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? சீமான் எங்க இருக்கிறீங்க, ஒரு நேரம் கொடுங்க, நான் உங்களை சந்திக்கணும்னு தான் கமலஹாசன் ஐயாவும் கேட்டாரு. இல்ல ஐயா நீங்க வரக்கூடாது, நான் தான் உங்களை வந்து சந்திக்கணும்னு சொல்லி கமல் வீடு தேடி போய் அண்ணன் தான் சந்திச்சாரு. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு அறம், இது ஒரு பண்பு. இல்ல அதான் ரஜினிகாந்த் சந்திச்சதோ கமலஹாசன் சந்தித்ததோ அறமா கூட இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா தமிழிசை சவுந்தரராஜன் நாங்க டீம் பார்ட்னர் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், எச் ராஜாவை இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லி சீமான் பேசியிருக்காரு, இப்போ கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா பேசுறாரு. அது மட்டும் இல்லாம அண்ணாமலை சீமானுக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது கொஞ்சம் அந்த டிஃபரன்ஸ் தெரியுதே. இதற்கு அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈவேரா எதிர்ப்பு. ஈவேரா எதிர்ப்பில் பாரதிய ஜனதா கட்சி, சங்க பரிவார இயக்கங்கள், RSS இவங்க எல்லாருமே தொடக்க காலத்துல இருந்தே ஈவேராவை கடுமையா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எதுவும் கவனம் பெறல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது ஈவேரா எதிர்ப்புக்கு ரைட்ஸ் யார் தெரியுமா கிளைம் பண்றா? H ராஜா வந்து கிளைம் பண்றாரு. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஈவேரா அவர்களை எதிர்த்து கருத்து தெரிவித்த உடனே இந்த பிரச்சனை நெருப்பா பத்தி எரியுது. ஈவேரா அவர்களை எதிர்ப்பதில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அல்லது சங்க பரிவார அமைப்புகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரே சிந்தனையா, ஒரே காரணத்துக்காக இவர்களை எதிர்க்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இல்லை. அவர்கள் எதிர்ப்பதற்கு வேற காரணம், நாங்கள் எதிர்ப்பதற்கு வேற காரணம். அவங்க எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈவேரா கடவுள் இல்லை என்று சொன்னார். ஈவேரா பார்ப்பனர்களை கடைசி வரைக்கும் கடுமையா தாழ்த்தி வீழ்த்துறதுக்கு கடுமையா இழிவா வந்து பேசினார். இந்து மதத்தை மிக மோசமாக விமர்சித்தார். இந்து மத கடவுள்களை அசிங்கமாக விமர்சித்தார். புரியுதுங்களா? இந்து மத நூல்களை மிக மிக மோசமா விமர்சித்தார். நீங்களே எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. இப்போ பாஜகவினர் ஈவேராவை பெரியாரை விமர்சிக்கிறாங்கன்னா அவங்க பேசிட்டு போட்டுன்னு விட்டுறலாம். அண்ணன் சீமான் இதை பத்தி பேசுறாரு. அண்ணன் சீமான் நம்ம இங்க பெரந்தூர் விவகாரமா இருக்கட்டும் அல்லது வேற மக்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நேரடியா களத்துக்கு போறவர், அதை பத்தி பேசலாமா? ஏன் வந்து ஈவேராவை தொடர்ந்து வந்து பாஜக எப்படி பேசுதோ அவர் ஏன் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அதுதாங்க நாங்க ஈவேராவை எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் எங்கள் மொழிய, தமிழ் மொழிய சனியங்கிறார், காட்டு மிராண்டி மொழிங்கிறார். தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படிங்கிறார். வீட்டில் இருக்கிற வேலைக்காரி கூட ஆங்கிலத்தில் பேசணும் அப்படின்னு சொல்றார். இதை ஏற்று, இந்த கருத்து இருக்குல்ல, இந்த கருத்தை ஏற்று ஈவேராவினுடைய வாரிசுகள், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த திராவிட அரசியல்வாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, கடந்த 60 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்துல அதிமுக திமுகன்னு இவங்க தான் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, கல்வியில் இருந்து என் தாய்மொழி தமிழ் மொழியை வெளியேற்றிட்டாங்க. தமிழ் எழுத படிக்க தெரியாத 2 தலைமுறை பிள்ளைகளை தமிழ்நாட்டில் உருவாக்கிட்டாங்க. என் தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை, பல்வேறு எழுத்துக்களை படிக்க முடியாத ஒரு பிள்ளைகளை, ஒரு சந்ததியரை இன்னைக்கு வந்து உருவாக்கிட்டாங்க. அப்படின்னா என் தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. யுனெஸ்கோ கூரியர் சொல்லுது, உலகத்தின் மூத்த மொழி இன்னும் 30 ஆண்டு காலத்தில் அழிந்து போகிற ஒரு நிலை, பேராபத்துல தமிழ் மொழி இருக்கு அப்படின்னு யுனெஸ்கோ கூரியர் எச்சரிக்குது. இந்த சூழ்நிலையில எங்கள் மொழியை வீழ்த்தியது யார், அதனுடைய அடி வேறு எது அப்படின்னு பார்க்கும்போது ஈவேரா. அதான் புரியுது. இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்ல சீமான் அவர்கள் பேசும்போது இப்ப கடைசியா என்ன ஆயிடுச்சு, சீமானுக்கு பாஜக நண்பன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்துருச்சா? இல்ல தம்பி, அதுதான் இவங்க ஆல்ரெடி வந்து பாஜகவினுடைய பி டீமா இருக்காங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த மாதிரி கொள்கை சார்ந்து நான் ஈவேரா எதிர்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அண்ணனே வந்து இப்ப கடைசியா இந்த வலையில சிக்கின மாதிரி இருக்கு. இப்ப கடைசியா அவர் என்ன சொல்றாங்க, பாஜகவின் நண்பனாக அவர் இருக்கிறார். அதுதான் நான் சொல்றேங்க, அதுதான் நான் இவ்வளவு விளக்கமா நாங்க 2க்கும் வித்தியாசம் சொல்லியும், ஈவேரா என்கிற ஒருத்தரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இதுதான் காரணம் அப்படிங்கிறத நாங்கள் எத்தனை தடவை சொல்லியும், பாஜகவினுடைய காரணங்கள் வேறு என்று நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லியும், திரும்ப திரும்ப எங்களை வந்து குற்றவாளியா பிஜேபியின் பி டீம்னா, நீங்க ஒவ்வொரு தடவையும் ஓடி போய் பிரதமர் மோடி அவர்களை அப்பாவும் மகனும் மாத்தி மாத்தி சந்திச்சுட்டு வரீங்க. காயின் கலைஞர் கருணாநிதியின் காயின் வெளியிடுறதுக்கு போய் ராஜ்நாத் சிங்கை போய் கூட்டிட்டு வர்றீங்க. உங்கள் தந்தை இறந்து போன போது RSS வந்து நாக்பூர்ல வந்து நினைவேந்தல் நிகழ்வு நடத்துறாங்க, நடத்தி தீர்மானம் நிறைவேற்றி கொண்டு வந்து உங்க கையில கொண்டு கொடுக்குறாங்க. RSS
தீகா போன்று ஒரு மக்கள் நல இயக்கம் அப்படின்னு ஐயா மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அப்ப இதெல்லாம் வந்து RSS சங்க பரிவர் இயக்கங்களை பிஜேபியை ஆதரிச்சது ஆகாதா? இன்னைக்கு நீங்க இல்லந்தோறும் கல்வி, புதிய கல்விக் கொள்கையை ஏற்று உங்களுடைய எம்பிக்கள் கையெழுத்து போட்டார்களா இல்லையா? இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்னைக்கு உட்கார்ந்து நாடகம் போடுறீங்க. நாங்கள் இருமொழி கொள்கை கொண்டவர்கள், நாங்கள் மும்மொழி கொள்கையை ஏற்க முடியாதுன்னு நீங்க நாடகம் போடுறீங்கல்ல. புதிய கல்விக் கொள்கையை ஏற்று ஏன் கையொப்பமிட்டீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப அதே மாதிரி வந்து பாருங்க, இல்லந்தோறும் கல்வி என்பது புதிய கல்விக் கொள்கையினுடைய ஒரு அம்சம். அதை ஏன் ஏற்றீங்க? இந்த உங்களுடைய கல்வி திட்ட குழுவுல இருந்து ஜகவர் அவர்கள் ஏன் வெளியில போனாங்க? அந்த பதவி எனக்கு வேணான்னு ஏன் வெளியில போனாங்க? நீங்க புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னு தான் அவர் நேர்மையாளர் உண்மையாளர், அவர் வந்து ஒரு பொதுவுடைமை சிந்தனைவாதி, அதனால தூக்கி வீசிட்டு அவர் வந்து வெளியில போனார். இன்றைய நிலையில திமுக வந்து அதை எதிர்க்க தானே செய்யுது. மும்மொழி கொள்கையை எதிர்த்து தான் இருக்கு. நாங்க பார்லிமெண்ட்லயும் பேச தான் போறோம், பேசிட்டு தான் இருக்கோம் அப்படின்லாம் வந்து அவங்க சொல்றாங்க. நான் என்ன கேட்கறேன், இப்போ நாம் தமிழர் பிஜேபி இல்ல, பிஜேபியினோட பீட்டமும் இல்ல, நண்பனாவும் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர்கள் நிறைய பேர் வந்து சேர போறாங்க, அதற்கான திட்டத்தை அஜெண்டாவை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகுது? அண்ணன் ஆல்ரெடி வந்து நிறைய இடங்கள்ல வந்து சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் விட விஜய் அவர்களும் சுற்றுப்பயணம் போறாரு ஏப்ரல் மாத இறுதியில அப்படின்னு ஒரு செய்தி வந்து கசிஞ்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல நாம் தமிழர் கட்சி எப்படி வந்து இதை சரி செய்ய போகுது? தம்பி, நாம் தமிழர் கட்சி மிக வலுவாக கட்டமைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, கட்டமைச்சிருக்கிறோம். கட்டமைச்சது அப்பப்போ ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா அது எல்லாமே தகர்ந்துருது. இல்ல அது நீங்க நினைக்கிறது மாதிரி. இப்ப காளியம்மாள் இருக்காங்க, காளியம்மாள் வெளியே போயிட்டாங்க, ஜெகதீச பாண்டியன் வெளியே போயிட்டாரு. இருங்க ஒரு நிமிஷம். NTK மகேந்திரன் வெளியே போயிட்டாரு, இளவஞ்சி இங்க சென்னையில வெளியே போயிட்டாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தனி மனிதர்கள் வந்து இந்த கட்சிக்கு பலம்னு யார் சொன்னது? என்ன செஞ்சாங்க கட்சிக்கு இவங்க எல்லாம் சொல்ல முடியுமா? இவங்க வெளியில போகும்போது 1000 பேரை கூட்டிட்டு போயிட்டாங்களா? இவங்க வெளியில போகும்போது ஐயோ எங்க அண்ணனே வெளியில போகும்போது நான் எப்படி உள்ள இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேர் வெளியில வந்துட்டாங்களா கேக்குறேன். காளியம்மாள் வெளியில போச்சு, காளியம்மாளோட எத்தனை பேர் வெளியில போனாங்க? போறாங்க. வெளியில போனாங்களாங்கிறேன். வைகோ வெளியில போனாருங்க, ஒரு கட்சியை 2 நொறுங்குச்சா இல்லையா? அதே மாதிரி வந்து மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் வெளியில போகும்போது ஒரு கட்சியை 2 நொறுங்குச்சா இல்லையா? அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியை நொறுக்கிட்டு போனது யாரு சொல்லுங்க பாப்பா? தனி மனிதர்கள் அவர்களுடைய சுய லாபத்துக்காக, அவர்களுடைய சுயநலத்துக்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக இத்தனை ஆண்டு காலம் சரி என்று இருந்த ஒரு விஷயத்தை வெளியில போய் விமர்சிக்கவே கூடாது. முதல்ல சார் நான் என்ன கேட்கிறேன், இப்போ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கம்யூனிகேஷன் கேப்னால தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது, அல்லது வந்து அண்ணனே கூப்பிட்டு பேசலாம், அல்லது என்னங்கிறது வந்து வெளிப்படையா 2 பேரும் உட்கார்ந்து பேசினா தீந்துற போகுது. அந்த மாதிரிலாம் ஒரு சூழலே இல்ல அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. இல்லைங்க, அதை தான் நான் சொல்றேன். வெளியில உட்கட்சிக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது வெளியில தெரியாது. அது குறித்து நாங்கள் பேசவும் விரும்பவில்லை. புரியுதா உங்களுக்கு? இப்ப இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், ஊடக கவனத்துல காளியம்மாள் இப்ப தமிழக வெற்றி கழகம் போறாரு அப்படின்னு ஒரு செய்தி. அண்ணன் என்னைக்கு இல்ல அண்ணன்ட்ட கேட்கும்போது இல்ல ஆல்ரெடி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இருங்க தம்பி, நான் கேக்குறேன். காளியம்மாள் கட்சியை விட்டு போறாங்கன்னு உங்களுக்கு என்னையில இருந்து தெரியும்? அவங்க எப்போ வந்து சைலண்ட் பண்ணப்பட்டாங்களோ அப்பல இருந்து தெரியும். இல்ல, கடந்த ஓராண்டு காலமா காளியம்மாள் கட்சியை விட்டு வெளில போறாங்க, காளியம்மாள் இங்க பேரம் பேசுறாங்க, காளியம்மாள் அங்க பேரம் பேசுறாங்க. அவங்க வந்து பனையூரில் போய் விஜயை வந்து அவங்க சந்திச்சாங்க, மகேஷ் பொய்யாமொழியை சந்திச்சாங்க, எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சாங்க. இப்படியான செய்திகள் ஊடகங்களில் வந்துக்கிட்டே இருக்கு. காளியம்மாளை அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி காளியம்மாள் வருத்தப்பட்டுச்சு. அதுக்கு அப்புறம்தான் இடும்பாவனம் கார்த்தியினுடைய தந்தையினுடைய நினைவேந்தல் நிகழ்வில் காளியம்மாள் நாம் தமிழர் கட்சியினுடைய குலதெய்வம் அப்படின்னு அண்ணன் சொன்னார். அதுக்கு அப்புறம்தான் காளியம்மாள் தன்னுடைய தங்கை திருமணத்துக்கு அண்ணனை வந்து அழைச்ச போது அண்ணன் இங்கிருந்து போய் அந்த திருமணத்தை நடத்தி வச்சு அந்த மேடையில பேசும்போது சொன்னாரு, காளியம்மாள் எனது நம்பிக்கைக்குரிய தளபதி அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த இடத்துல நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இல்ல, இதுக்கு மேல என்ன செய்யணும் நான் கேக்குறேன். அதான் கேக்குறேன். இப்போ அவ்வளவு நம்பிக்கைக்குரிய நபராக சீமான் அவர்கள் பார்த்திருக்காருன்னா அதெல்லாம் விட காளியம்மாள் வந்து அந்த இடத்துல வந்து தள்ளி வச்சு பார்க்கப்பட்டிருக்காங்கன்னா அப்படி என்ன காரணம்? திரும்பவும் நீங்க தவறா சொல்றீங்க, ஏற்க முடியாது என்னால. இதுக்கப்புறமும் என்ன செய்யணும், நாங்க என்ன தள்ளி வச்சாங்க? இதுக்கப்புறமும் நீங்க போய் பாப்பீங்க, பேரம் பேசுவீங்க, அந்த மாதிரியான செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதுக்கு தலைமைக்கு சந்திச்சு விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. நீங்க தனியா ஒரு இயக்கம் தொடங்குறது, தனியா ஒரு கட்சி கட்டுறது மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு தலைமை இருக்குமா? நீங்க தானே வந்து சந்திச்சு விளக்கம் கொடுக்கணும். அண்ணன், என்னை பற்றி வருகிற செய்திகள் எல்லாம் பொய், வேணும்னே யாரோ வந்து என்னை பற்றி தவறான செய்திகளை சொல்றாங்க,
அப்படின்னு வந்து நீங்க வந்து விளக்கம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இல்ல, இப்போ இந்த வெறுமனே- செய்திகள் இல்ல, வெறுமனே செய்தியில நியூஸ் 1000 போடுவோம் தம்பி, சார். நியூஸ் அப்படி- 1000 போடுவோம். அப்படி கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்கணும். இப்ப நியூஸ் தலைமை வச்சு யார் தானே, கேட்கணும்? இப்ப நீங்க நியூஸ் வச்சு தானே கேள்வி கேக்குறீங்க. ஆமா. பிஜேபியின் பி டீமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. இது எதுல இருந்து வந்துச்சு? நாங்களா சொன்னோம்? நியூஸ்ல மத்தவங்க சொல்றது, திமுக காரங்க சொல்றத வச்சு தானே நீங்க கேக்குறீங்க. அப்ப இந்த செய்தி உலாவிக்கிட்டே இருக்கு. அப்ப காளியம்மாள் கூப்பிட்டு பேசல அல்லது கிளாரிட்டி கொடுக்கல இந்த மாதிரி விவகாரங்கள். தம்பி, என்னை பற்றி ஒரு தவறான செய்தி வெளியில உலாவுது அப்படின்னு சொன்னா, நான் வந்து சம்பந்தப்பட்ட என்னுடைய தலைமைக்கு போய் நான் வந்து விளக்கம் கொடுக்கணும். அண்ணே, இந்த செய்திக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைண்ணே, என்னை இதுல சம்பந்தப்படுத்தி பேசுறாங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லணும். அதை அவங்க ஏற்கல. இல்லப்பா, எனக்கு ஆதாரம் இருக்கு, நீ வந்து செஞ்சது தப்பு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, என்னென்ன ஆதாரம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லலாம். ஆதாரத்தை சொன்னாங்கன்னா அது உண்மையா இருக்கு அப்படின்னா என் மேல ஒழுங்கு நடவடிக்கையை கட்சி எடுக்கலாம். இப்படித்தானே அது இல்ல, இருக்கணும். இப்ப சீமான் வந்து போனா போகட்டும், எங்க இருந்தாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப சீமான்ட்ட எதுவும் ஆதாரம் இருக்கா? இது மாதிரி அவங்க இல்ல, இப்ப வந்து நான் அங்க என்ன மீட் கேக்குறேன்? பண்ணாங்க, இல்லங்க அங்க தம்பி, வந்து அன்பில் இல்ல, மகேஷை நீங்க- பார்த்தாரு, விஜய பார்த்தாருன்னு ஏதாவது ஆதாரம் இல்லங்க இருக்கா? தம்பி, நீங்க என்னன்னா அந்த 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 செய்தியில இருந்து நீங்க ஜம்ப் ஆகி போகாம சீமான் அவருடைய நிலைப்பாடுகளை எப்படி சொல்லியிருக்காரு. காளியம்மாள் வந்து குலதெய்வங்கிறாரு, காளியம்மா என்ன நம்பிக்கைக்குரிய தளபதிங்கிறாரு. அந்த நிலையில இருந்தும் நீங்க வெளியில போகணும் அப்படின்னு சொன்னா சீமானோட பிழையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சீமானுடைய பிழையா இருந்தா சீமான் ஏன் கல்யாணத்துக்கு போகணும்? சீமான் எதுக்கு என் குலதெய்வம்னு எவ்வளவு பெரிய வார்த்தை. நாம் தமிழர் கட்சியில் இருக்க யாரையாவது பார்த்து சொல்லியிருக்காரா? உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு வந்து அனுப்பி வச்சாரே. அவங்கள வீழ்த்தணும் அல்லது தாழ்த்தணும் அப்படின்னு நினைச்சிருந்தா பல்வேறு நாடுகளுக்கு எப்படி அனுப்பி வைப்பாரு? அதனால இது வந்து இங்க பாருங்க, பல நாடுகளுக்கு காளியம்மாளை அனுப்பி வைத்ததோ அல்லது அண்ணன் வந்து குலதெய்வம்னு சொன்னதோ தளபதினு சொன்னதோ அல்லது இது எதுவுமே வந்து தவறில்லை. காளியம்மாள் வந்து சீமானுக்கு துரோகம் செஞ்சிருச்சு, எதிராக செஞ்சிருச்சு அப்படின்லாம் ஒன்றும் நம்ம வந்து நினைக்கல. ஒரு உளவியல் யுத்தம், ஒரு உளவியல் சமர் சீமானுக்கு எதிராக இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பல பேர் பலியாயிட்டாங்க. இல்ல, இப்போ கடைசியா அவங்களுடைய அறிக்கையில கூட அண்ணன் சீமானோ அல்லது வந்து சீமான் பத்தி அதுல எங்கேயுமே இல்லை. நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எனக்கு ரொம்ப கனத்த இதயத்தோட தான் நான் வந்து கட்சியிலேருந்து வெளியேறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. சீமான் பத்தியோ அல்லது அண்ணனை பத்தியோ அதுல எதுவுமே இல்லை. தனி மனிதர்கள் வெளியில போறதுனால ஒரு கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது. இல்ல, கூடிய விரைவில் இன்னொருத்தர் கூட போறாராம். போகட்டும். என்ன ஏதாவது சொல்றாரு, அண்ணன் சொல்லிட்டாரு, மே 18 வரைக்கும் யாராருக்கு விருப்பம் இல்லையோ அவங்க எல்லாம் கட்சியை விட்டு போயிருங்க. மே 18க்கு அப்புறம் நான் சில பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் போகாம இருந்தீங்கன்னா நான் நீக்குவேன் அப்படின்னு அண்ணனே அறிவிச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்லணும்? அப்ப மே 18 குறிச்சிருக்காரு, தேதி குறிச்சிட்டாரு. ஆல்ரெடி இது சொல்லி கிட்டத்தட்ட 2-3 மாசம் ஆச்சு. அதனால ஒரு கட்சியில வந்து மென்மே கோ அண்ட் மென்மே கம். திமுகல இருந்து யாரும் வெளியில போலையா கேட்குறேன். அண்ணா திமுகல இருந்து யாரும் வெளியில போலையா? இப்ப கூட திமுகல இருந்து ஒரு பையன், சேலத்துல இருந்து ஒரு பையன் வந்து முக்கிய பொறுப்புல இருந்து வெளியில போயிருக்கான். உங்க பேரனுக்கு நான் போஸ்ட் அடிச்சு ஒட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கான். அதனால பலருக்கு பல விஷயங்கள்ல உடன்பாடு இல்லாம இருக்கும் தம்பி. நான் கேட்குறேன், நீங்கெல்லாம் எப்போ ஊடகத்துறை வந்து எப்போ தெரியுமா கவலைப்படணும்? செந்தமிழன் சீமான் மீது உங்களுக்கு ஒரு உண்மையாகவே ஒரு அக்கறை இருந்துச்சுன்னா, ஐயோ இவர் வெளியில் போகும்போது கட்சியில் 1000 பேர் வெளியில் போயிட்டாங்களே, 5000 பேர் வெளியில் போயிட்டாங்களே அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கவலைப்படலாம். அப்படி யார் வெளியில் போன போது நடக்கலை. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? யாரும் வந்து இங்கே வந்து இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி உள்ள, இண்டிவிஜுவலாக கட்சிக்குள் ஒரு அதிகாரம் இருக்கிற ஒரு டாமினேட்டட் பர்சனாலிட்டியா யாரும் வந்து இல்லை. எல்லாரும் இணையா, எல்லாரும் ஒன்று போல தான் எல்லாருமே வளர்த்து எடுக்கப்படுகிறார்கள். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தான் இங்கே வந்து கொடுக்கப்படுது. புரியுதா உங்களுக்கு? அந்த நிலையில தான் இன்னைக்கு கட்சியை விட்டு வெளியில போயிருக்கிற கூடியவர்கள் அவர்களுடைய விருப்பத்திற்கு, அவர்களுடைய லாபத்துக்கு தான் அவங்க வெளியில போயிருக்காங்களே ஒழிய கட்சியில நான் வந்து முரண்பட்டுட்டேன் கொள்கை. இப்ப நான் கேட்கிறேன், சமீபத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த கட்சியில் வந்து பயணித்து கட்சியை விட்டு வெளியில் போன மதிப்புக்குரிய ஐயநாதன் அவர்கள் சமீபத்தில் ஒரு பதிவிட்டாங்க. அவங்க சீமானுக்கு எதிராக, நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக மிக கடுமையாக ஊடகங்களில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். ஆனால் அவர் ஒரு செய்தியை வந்து பதிவிடுறார். அது என்னன்னா, நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியிலே செல்பவர்கள் செந்தமிழன் சீமானோடு எனக்கு இந்த முரண்பாடுகள் என்று சொல்ல முடியுமே ஒழிய, சீமான் முன்வைக்கிற கொள்கையை, சீமான் முன்வைக்கிற கருத்துக்களை எனக்கு முரண்பாடு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வர முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அதுவும் பிடிக்கலைன்னு சில பேர் வெளில போறாங்க. உதாரணத்துக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் ஈவேராவை எதிர்ப்பது ஒரு சிலருக்கு பிடிக்கல. அவங்க கட்சியை விட்டு வெளியில போறாங்க. அது வந்து சிலருக்கு பிடிக்கல. ஒரு சிலருக்கு சீமான் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்பது எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க.
அதுக்காக கட்சியை விட்டு வெளில போகிறாங்க. நாங்கள் எம்எல்ஏ ஆக வேணாமா, நான் அமைச்சர் கனவோடு கட்சிக்குள்ளே இருக்கிறேன், எனக்கு இவர் கூட்டணியே வைக்கலைன்னா நாங்கள் எப்போ இவர் ஜெயிக்கிறது, எப்போ நான் அமைச்சர் ஆகிறது அப்படின்னு கட்சியை விட்டு வெளில போனவங்கலாம் இருக்காங்க. அதனாலங்க தனி மனிதர்களாக அவரவர்களுடைய விருப்பு வெறுப்புக்காகத்தான் கட்சியை விட்டு வெளியில் போகிறார்களே ஒழிய கட்சியினுடைய கொள்கையில் முரண்பட்டு இந்த கட்சி தன் கொள்கையில் மாறி செயல்படுது, மாற்றி இயங்குது அப்படிங்கிறதுக்காக யாருமே வெளியில் போகல. வெளியில் போனதுக்கு அப்புறமா சில தவறான தகவல்களை சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? உதாரணத்துக்கு இப்போ அண்ணன் கூடவே பயணித்து அண்ணன் கூடவே இருந்து எல்லா நல்லது கட்டல்களையும் பங்கெடுத்த தம்பி ஜெகதீச பாண்டியன் சொல்றாரு பிஜேபியின் பி டீமுங்கிறாரு. ஏப்பா, நீங்க எத்தனை ஊடகத்துல நாம் தமிழர் கட்சி பிஜேபியின் பி டீம் இல்லைன்னு பேசியிருக்கீங்கல்ல, அப்ப வெளியில போயிட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே, நாக்கு சுலுக்கிக்காதா? அதனால சும்மா குற்றம் சுமத்தணுங்கிறதுக்காக ஒரு குற்றத்தை சுமத்தக்கூடாது. இது வந்து கொள்கை அடிப்படையில நாங்கள் வந்து எங்கள் இனத்தின் எதிரியா பிஜேபியை பார்க்குறோம். ஓகே, நான் இறுதியாக கேட்க விரும்புறது, இப்போ எல்லா கட்சிகளும் வந்து அந்த தேர்தல் பணிகளில் ரொம்ப மும்முரமாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட இந்த 2ஆம் ஆண்டு விழாவும் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து மறு கட்டமைப்பு எதுவும் பண்ண போறீங்களா? இல்லை தம்பி, நாங்கள் கட்டமைப்பு மறுகட்டமைப்பு முழுதும் கடந்த 1.5 வருஷமா அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ந்த பயணங்களின் மூலமா கட்டமைப்பு செய்து கொண்டே இருக்கிறார். பல ஊர்களில் பல கிராமங்களில் நாம் தமிழர் கட்சி வலுவாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. நாம் தமிழர் கட்சியின் கொடி பறக்காத கிராமம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டத்தை அண்ணன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல பூத் கமிட்டி, அதாவது ஒவ்வொரு வாக்ககத்தையும் ஒரு கிளையாக மாற்றி அவற்றையெல்லாம் வந்து வலுவாக வந்து கட்டமைச்சிட்டு இருக்கார். அந்த வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் முழுதும் நிறைவு செஞ்சிட்டோம்னு இல்லை, கிட்டத்தட்ட 90% அதில் நிறைவடைந்திருக்கிறோம். இன்னொரு 10% வெகு விரைவில் நாங்கள் வந்து அதை நிறைவடைஞ்சு விடுவோம். இல்லை, இப்போ அந்த ஆட்டத்தை வந்து விஜய் கலைச்சிட மாட்டாரா? நீங்க ஒரு கேம் இல்லை, எங்களுக்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்க. விஜயினுடைய கட்சியில பயணிக்கிறவர்கள் எல்லாம் ரசிகர்கள், புரியுதுங்களா? அவர்களுக்கு இதுவரைக்கும் அவர்களுக்கு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் பயிற்றுவிக்கப்படலை. நான் இதை வந்து விஜய் கட்சி மீது குற்றம் சுமத்தி சொல்லலை, புரியுதா உங்களுக்கு? அவங்க அந்த முயற்சியை இது வரைக்கும் எடுக்கலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி அப்படி கிடையாதுங்க. தமிழ்நாடு முழுதும் நூற்றுக்கணக்கான மேடைகள் போட்டு அவர்களுக்கு அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கு. ஒரு சின்ன நாம் தமிழர் கட்சி மழலை பாசர் இருக்கிற பிள்ளைகிட்ட கூட நீங்கள் வாய் கொடுத்து தப்பிக்க முடியாது. அவ்வளவு தெளிவாக வந்து அரசியல் பேசும், புரியுதா உங்களுக்கு? அதனால நாங்கள் சொல்கிறோம், எங்கள் அரசியல் புரிதலோடு இருக்கிற எங்கள் கட்சியை அவர்களை அசைச்சு கூட பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் வலுவாக ஒரு அரசியல் புரிதலோடு கட்சியை கட்டமைச்சிருக்கோம். இது வந்து ரசிகர் கூட்டம், இது எங்கே வேணாலும் போகும், எங்கே வேணாலும் வரும், புரியுதா நான் சொல்கிறது? நாளைக்கு ஏதாவது இப்போ கூட எத்தனை முரண்பாடு நடந்துகிட்டு இருக்கு விஜய் கட்சியில். எத்தனை பேர் வந்து கட்சியில் பொறுப்பு கொடுக்கலன்னு கோவமாக வெளியில் போகிறான். நான் இத்தனை வருஷமாக இருந்தேன், நான் செலவு பண்ணேன், எனக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போகிறான். எங்கள் பொறுப்புக்கு காசு கேட்குறாங்கன்னு சொல்லி இதெல்லாம் செக்கு புக்கெல்லாம் காட்டிட்டு போனவங்க எத்தனை பேர் வெளியில் போகிறாங்க. அதனாலங்க ஒரு பெரிய மக்கள் இயக்கத்தை கட்டமைக்கிற போது பல முரண்பாடுகள் இருக்கும். பல பேர் கோச்சிட்டு போவாங்க, பல பேர் உள்ளே இருப்பாங்க. மென்மேக்கோ மென்மேக்கம், இதுதான் வந்து தத்துவம். அதனால 4 பேர் போனால் 40 பேர் வருவாங்க. அந்த கட்சி ஒன்றும் வீழ்ந்து விடாது. ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் தம்பி. Taste the Daily. Unlock your child's potential at SV High School, where learning meets excellence. Enroll now. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.